கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 6:8, ரோமன் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அதாவது இந்த வசனம் நமக்கு எதை கொடுக்குதுன்னா, நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. காரணம் என்ன? அது நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதுனால. அதாவது பவுலுங்க என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்ம உண்மையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு சாயலாக நாமும் ஆவிக்குரிய முறையில் பாவத்துக்கு மரித்திருந்தோமானால் என்ன, நிச்சயமாகவே நாம் என்ன அவரை போல நாம் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழுவோம். இப்பவும் சரி, எப்பவும். எப்படி? உயிர்த்தெழுந்த வாழ்க்கை இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே. ஏன்னா நம்ம வாழுகிற வாழ்க்கை எங்கே தொடங்குது? கிறிஸ்துவோடு தொடங்குகிறது. ஏன்னா நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை இப்போ மாத்திரம் இல்லை, நித்திய காலத்திற்கும். ஏன்னா இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வருவது என்ன? நித்திய வாழ்க்கை. ஏன்னா நான் இப்போ கலாத்தியர் 2:20 மறுபடியும் இதை சொல்லும் போது பாருங்களேன், நீங்கள் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன். நான் பிழைத்திருப்பது எங்கே? விசுவாசத்தினால. ஏன்னா அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினால. ஏன்னா கொலோசியர் 3வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு இது புரியக்கூடியதா. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோட இருக்கு. இப்போ கிறிஸ்துவோடைய மரணமும் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலும் எப்படிப்பட்டதா இருக்கு? உங்களோட ஒன்றிணைக்கப்பட்டதா இருக்கு. அப்போ நீங்க என்ன, நாம் கிறிஸ்துவோட மரித்திருந்தோம்னா இப்பவும் பிழைத்திருப்போம், நித்திய காலத்துக்கும் பிழைத்திருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14வது அதிகாரம் 19வது சொல்லும்போது, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். எப்படி? நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். எப்படி? நான் பிழைச்சிருக்கிறேன், அதனால நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். அப்போ என்னுடைய மரணம் ஆவிக்குரிய முறையில் பாவத்துக்குரிய மரணம் எனக்குள்ள வரும்போது நான் மறுபடியும் மீட்கப்பட்டவனாக வரக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட மரித்தது உண்மையானால், பாவத்திற்கென்று நீங்கள் ஆவிக்குரிய முறையில் மரித்தது உண்மையானால், எப்படி அவரோட கூட நீங்கள் மகிமையில் பிழைத்திருப்பதும் நிச்சயம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நாம் அவரோட கூட பிழைத்திருக்கிற வாழ்க்கை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மறுமையில் வாழக்கூடிய வாழ்க்கை மாத்திரமல்ல. நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நாம் ரெசரெக்டட் லைஃப் என்று சொல்லக்கூடிய புதிதாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை எதிர்காலத்துக்கு மாத்திரமல்ல, இப்பொழுதும் நிகழ்காலத்துக்கும். ஏன்னா நீங்கள் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டது, ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வது இப்பொழுதும் நித்திய காலத்திற்கும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதைத்தான் இங்கே அழகாக நேர்த்தியாக சொல்லுகிறார். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், எப்படி ஒரு மரத்தில் இன்னொரு மரத்தை கொண்டு போய், இன்னொரு காரியத்தை கொண்டு போய், இன்னொரு மரக்கட்டை கொண்டு போய் கட்டி அதை கிராஃப்ட் பண்ணி அதை இது பண்ணும்போது எப்படி அந்த கிளை என்ன பண்ணுது, இந்த மரத்திலிருந்து வரக்கூடியதா. இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் சொல்லும்போது ஒலிவ மரத்தை குறித்து சொல்கிறாரு. எப்படி ஒரு காட்டு ஒலிவ மரத்தில் இருக்கிற ஒரு கிளை என்ன முறிக்கப்பட்டு அந்த கிளை கொண்டு என்ன நல்ல வீட்டில் உள்ள ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படும் போது அந்த ஒலிவ மரத்தினுடைய அந்த காட்டுத்தி ஒலிவ மரத்தினுடைய கிளை என்ன ஆகிறது? அது துளிர்க்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன? அது இந்த மரத்தோட இணைக்கப்பட்டு இருக்கிறது. இதையத்தான் நமக்கு இங்கே சொல்லும்போது, நீங்கள் பாவத்தில் மரித்தவங்களாக இருந்தீங்க, இப்போ உங்களை கொண்டு
நீங்கள் கிறிஸ்துவோட மரித்தோம்னா இப்போ அவர் பிழைத்து இருக்கிறது போல உங்களை கொண்டு வந்து அந்த கிறிஸ்துங்கிற மரத்தில் உங்களை ஒட்ட வைக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை, உங்களுக்கு தேவை எல்லாமே எதிலிருந்து வருது? இந்த ஒளிவ மரத்திலிருந்து வருது. அப்போ நீங்கள் என்ன? நீங்கள் மரம் கிடையாது, மரம் கிறிஸ்து, நீங்கள் ஒரு கிளை. அப்போ நீங்களும் அந்த மரத்திலிருந்து எல்லாம் எடுத்து அந்த மரத்திற்குரிய தன்மையில் நீங்கள் மாறக்கூடிய ஒரு காரியம். அது எப்போ? இப்பவும் காலாகாலத்திற்கும். அதைத்தான் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. இந்த உயிர்த்தெழுதல் என்பது இப்போ மாத்திரமல்ல, நித்திய காலத்திற்கும் அதற்கேற்றாற்போல் உள்ள வாழ்க்கை. வல்லபிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மோடு மரித்தது உண்மையானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அது இப்போ மாத்திரமல்ல, நித்திய காலத்திற்கும் பிழைத்திருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நான் பிழைத்திருக்கிறதுனால நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் இப்பொழுதும் நித்திய காலத்திற்கும் பிழைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.